என்ன பசங்களா எல்லாரும் சோர்வாயிட்டீங்க? கவலைப்படாம மறுபடியும் உங்க விளையாட்ட ஆரம்பிங்க. ஓகே? எவ்வளவு அழகா போகுதுல்ல. நீ போய் அதை எடுத்துட்டு வா. என்ன நானா? எனக்கு அந்த நாயை பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பிளேட் தான் சரிப்படுவா. என்ன ஆனா ஏதோ கதை ஆரம்பிக்க போது போல இருக்கு. சரி, யார் அந்த பிளேட் சொல்லு. பிளேட் ஒரு வியாபாரியோட பொண்ணு. அவ ரொம்ப அறிவானவ. அது மட்டும் இல்ல, தைரியசாலியும் நல்ல சாமர்த்தியமா யோசிக்கிறவ. அதனாலதான் அவ அப்பாவுக்கு அவ தினமும் தேவைப்படுவா. பிளேட், நீ எங்க இருக்க? பிளேட், சீக்கிரமா வா. உன் தங்கச்சிங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ லேட்டா போக போற, சீக்கிரமா கிளம்பு. நான் அதோ வந்துட்டேன்ப்பா. குட் மார்னிங் மிஸ்டர் பிரஷ் சேல்ஸ்மேன். நீ எப்ப இந்த சீப்பான பிரஷ் விக்கிற வேலையை விட போற? என்ன சில்லறை வியாபாரி, எப்படி இருக்க? ஓ, இவன் பெரிய தொல்லையா போயிட்டானே. ஓ, நீ இங்கதான் இருக்கியா பிளேட்? அப்பா, இவரோட இந்த தொந்தரவு என்னால தாங்கவே முடியல. அது நிறுத்த நீங்க ஏதாவது பண்ண கூடாதா? நாம அவனை என்ன பண்ண முடியும் பிளேட்? நம்ம பிரஷ் விக்கிறதுனால நம்மள கேவலமா பேசுறான். அவன் சோப்பு விக்கிறதுனாலதான் அவன் பெரியவனு நினைச்சுக்கிறான். அதுக்கு நாம என்ன பண்றது? இது ரொம்ப சுலபம்பா. அவரோட பெரிய பையனையும் உங்க பெரிய பொண்ணான என்னையும் வச்சு ஒரு பந்தயம் நடத்துங்க. நம்ம நாட்டு ராஜாவோட கிரீடத்தையும் செங்கோலையும் கொண்டு வர்றதுதான் போட்டி. எங்க பாரு நண்பா, இந்த போட்டியில உன் பையன் ஜெயிச்சா ஏசத்தையும் குடோன்ல இருக்கிற என்னோட சரக்குகளையும் உனக்கு கொடுத்துருவேன். ஏன் பொண்ணு ஜெயிச்சா உன்னோட எல்லா சொத்தையும் சரக்குகளையும் நீ எனக்கு கொடுன்னு சொல்லுங்க. இந்த ஒப்பந்தம் எப்படி இருக்குப்பா? நல்லா இல்ல? இந்த மாதிரி பண்ணிக்கினா நிச்சயமா வெற்றி நமக்குதான். ஏதாவது சொல்லுங்கப்பா. ஏன் படுத்துட்டு இருக்கீங்க? பிளேட், நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல. நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழக்க சொல்றியா? ஓ அப்பா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம பந்தயம் கட்டுங்க. அந்த மோசமான ஆளை நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட மத்த எல்லா பொறுப்பையும் விட்டுடுங்க. குட் மார்னிங் மிஸ்டர் சில்லறை வியாபாரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சோப்பு வியாபாரி. அப்புறம் அப்பா, எதுக்காக தயங்குறீங்க? சீக்கிரமா பந்தயத்தை பத்தி சொல்லுங்க. ஆமா ஆமா. ஏ சோப்பு வியாபாரி, கொஞ்சம் நில்லு. என்ன? அது நம்ம 2 பேரும் ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? இந்த பந்தயத்துல எனக்கு பதிலா என் பெரிய பொண்ணு கலந்துக்குவா. அதே மாதிரி உனக்கு பதிலா உன் பெரிய பையன் கலந்துக்க சொல்லு. என்ன சோப்பு வியாபாரி, பந்தயத்துக்கு இப்ப தயாரா? நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயத்தை பேசலையே, இது ரொம்ப மோசமான விஷயம். இல்ல, அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு குதிரையையும் கொஞ்சம் காசையும் கொடுத்து அனுப்போம். அதுல யார் முதல்ல அரசரோட கிரீடத்தையும் செங்கோலையும் கொண்டு வராங்களோ அவங்க தான் பந்தயத்துல ஜெயிச்சவங்க. என்னது, அரசரோட கிரீடமும் செங்கோலுமா? இதுல ஜெயிச்சா என்ன தருவேன்னு சொல்லு. வாய துறந்து சொல்லு. சொல்றேன். இந்த பந்தயத்துல நீ ஜெயிச்சா என் மொத்த சொத்தையும் சரக்கையும் உனக்கு கொடுத்துறேன். ஆனா நான் ஜெயிச்சா நீ உன் சொத்தையும் மொத்த சரக்கையும் எனக்கு கொடுத்துடணும். இப்ப என்ன சொல்ற? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நீ உன் பையன் தோத்துருவானங்கிற பயத்துல தான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு தோணுது. நீ சரியான கோழையா இருக்கியே. என்னது, நான் கோழையா? நீ எல்லாம் என் முன்னாடி நின்னு பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, பந்தயத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணு. அந்த குதிரையை பாத்தீங்களா? நம்ம குதிரையை விட வேகமா போகும் போல இருக்கே. நீங்க நினைக்கிற மாதிரி இதுல சுலபமா ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணல. நீ இப்படி எல்லாம் பேசாத. உன்னோட குதிரை தான் உறுதியானது, வேகமா ஓடக்கூடியது. அதனால நீ தான் அரண்மனைக்கு முதல்ல போக போற, ஜெயிக்க போற. சரி, பந்தயம் ஆரம்பிக்கட்டும். எப்படியும் என் பொண்ணு தான் ஜெயிக்க போறா. அந்த பக்கமா தான் போகணும். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. என்ன
நீ என்ன தோக்கடிக்கிறதா? ஏங்க இது அழகா கண்டு